நீங்க என்னைக்காவது ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணும்போது உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்றது ஈஸியா இருந்தாலும் நம்ம ஏன் பொய் சொல்றோம்? இந்த வீடியோல பொய்க்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை பத்தி பார்க்கலாம். சின்ன சின்ன லைஸ் லைக் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் சொல்றது, இதெல்லாம் ஒயிட் லைஸ்னு சொல்லுவாங்க. ஒயிட் லைஸ் வந்து ஆஃபன் கான்ஃபிளிக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கும் ஃபீலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேல சொல்ற பெரிய பொய்கள் ஒரு பயம் அண்ட் இன்செக்யூரிட்டினால இல்ல ஒரு கண்ட்ரோல் ஃபீல் பண்றதுக்காக சொல்ற பொய்கள். இத பண்ண தப்புக்கான விளைவுகள் அவாய்ட் பண்ண இல்ல ஒரு கில்ட்னால இல்ல மத்தவங்க ஜட்மெண்ட்டுக்கு பயந்தோ இல்ல தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்ற பொய்கள். பொய் சொல்றது ஏன் இவ்வளவு டெம்டிங்கா இருக்கு? நம்ம பிரெயின் பொய் சொல்லும் போது ஒரு ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம சொல்ற பொய் நம்மள ஒரு விஷயத்திலேயே தப்பிக்க வைக்குது, இல்லாட்டி நம்ம ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா நம்ம பிரெயின் அதை திருப்பி பண்ண கத்துக்கும். இது டோபமைன் ஹிட் மாதிரி பிரசன்ட்ல நல்லா இருந்தாலும் லாங் டேர்ம்ல இதுக்கு நெகட்டிவ் விளைவுகள் இருக்கும். பொய் சொல்றதுனால நம்பிக்கையோடையும் அண்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் செல்ஃப் இமேஜ் அதை அஃபெக்ட் பண்ணும். நிறைய பொய் சொல்லும் போது அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இதனால ஆங்ஷியஸ் தாட்ஸ் வந்து நம்மள நாமே தனிமைப்படுத்தி வச்சுப்போம். பொய் சொல்றது ஈஸியா இருந்தாலும் அதுக்கு நம்ம பே பண்ற வேலை ரொம்ப பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பொய் சொல்லணும்னு நினைக்கும் போது உங்களே கேட்டு பாருங்க, இந்த பொய்யோட விலை என்ன? உண்மை சொல்றது ஈஸி இல்ல, ஆனா அது ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ரொம்ப முக்கியம். பொய் மட்டும் சொல்லிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.